எங்கே பார்த்தாலும் வியூங்க. ஸ்கை அடிச்சிக்கவே முடியல. ஐயோ, மேலே பார்த்து நடக்கிறதா கீழே பார்த்து நடக்கிறதுனானே தெரியலைங்க. செம வியூ எங்கே பார்த்தாலும். இதோ அவர் வந்துட்டுருக்காரு. சுற்றி சுற்றி வியூ தான். இங்கேருந்து பார்க்க பக்கமாக தெரியுது, ஆனால் சத்தியமாக பார்க்க இல்லைங்க. வந்துட்டாருங்க நம்ம ஆளு. ஹே தமிழ் மே குச் போல். ஹலோ நண்பா. ஹலோ நண்பா. ஒரு தேனி அடிக்கடி கடிக்க வந்துக்கிட்டே இருக்குதுங்க. சரி, மேலே போயிட்டு நீ மீதி வீடியோ பண்ணுறேங்க. இது தூரம் வந்துட்டோம். கேட்குதுங்களா? ட்ரைபல் ஆளுங்க வந்துட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ் ஆகிரும் போல் இருக்குது நம்ம போகிறது போல். பார்ப்போம். வந்துட்டோங்க. மறுபடியும் வியூ இன்னந்தோ கொஞ்சம்தான். இந்த தமிழில் சூர்யாவோட ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு அதுதான் அங்கே இப்போ ஞாபகம் வருது. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம், வந்துட்டோம். இன்னைக்கு இவங்க ட்ரைபல் கம்யூனிட்டியோட ஏதோ ப்ரோக்ராம் மாதிரி இருக்குதா, அவங்களோட ஏதோ ஃபங்க்ஷன். அதனால் இன்னைக்கு லக்கி டேங்க நமக்கு. அதுவும் விட்னஸ் பண்ணலாம். இவங்களோட ட்ரைபல் எப்படி இருக்கும்ன்ட்டு காட்டுறேங்க. அவங்களோட ட்ரைபல் இது பார்க்கலாங்க. சுவாரஸ்யமா இருக்கு பார்க்கறதுக்கு. லேண்ட்ஸ்கேப் மோடு போறேன். கலாய்க்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் வடிவேலோட ஒரு படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் மணியெல்லாம் தூக்கி விட்டுருப்பாருல்ல. ஐயோ, படம் பேர் ஞாபகம் வரலைங்க. ஆனால் லைக் டக்குன்னு பார்த்த உடனே மணியெல்லாம் ஆடுது, உடம்பு ஃபுல்லாக மணி கட்டியிருக்காங்களா. ஸோ கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது, மன்னிச்சிருங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேபாளி சார் வச்சுருக்கீங்கன்னா அவங்களும் மன்னிச்சிருங்க. நம்ம தான் இருக்கிறதுலேயே ஹைட்டில் இருக்கும்னு நினச்சா அதுக்கும் மேலே ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, வாட்ச் டவர். மேலே போக போக ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்குங்க. ப்ரீத் பண்ண முடியல அதிகமாக. ஹோல்டு பண்ணி ப்ரீத் பண்ணணும்.
அப்பா இப்போ நிஜமாவே எல்லாத்துக்கும் மேலே இருக்காங்க. There's a mountain. ஸோ இங்கே இருக்கிற ட்ரைபல் கிட்ட பேசினாங்க. அதில் ஒருத்தங்களுக்கு ஹிந்தி தெரியும். அவங்க வாங்க நம்ம கூட உட்காரலாம், சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஸோ ஏதோ குடிக்க கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, டேஸ்டாக இருக்குது, குடிக்கலாம். மவுண்டன் டியூங்க, மவுண்டன் டியூ கொடுத்துருக்காங்க. செமங்க. இவ்வளோ நேரம் இதுக்கு பேர் என்னன்னு தெரியாமல் தான் வந்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த போர்டை கண்டுபிடிச்சேன். சாலிங். ஐயோ ரெண்டாவது இது படிக்க முடியலைங்க, விட்டுருங்க. இதுதாங்க இந்த இடத்தோட பேர். ஓகேங்களா, மேப்பில் போட்டிங்கன்னா ரூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சத்தியமாக தோணலை இங்கே ரூட் இருக்குன்ட்டு. ஆனால் வருத்துங்க, நீங்கள் ஒரு வாட்டி அந்த கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் ட்ரையில் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேறு லெவலு. வந்துடலாம் எப்படியாச்சும் உங்களுக்கு. ஓகேங்களா, காலையிலே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 7 மணி 8 மணி போல். அப்போ தான் 12:30 1 மணிக்கெல்லாம் ரீச் ஆவீங்க. 2 2:30 கிளம்பி திரும்ப போக முடியும். 3 4 மணி போல் ரீச் ஆயிடுவீங்க. அப்புறம் அவ்வளோதாங்க, டன். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க சொல்லிட்டேன் இப்போவே. நம்ம இப்போ கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான் முடியும். கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா வராதிங்க. உங்களுக்கு இது மாதிரி ட்ரெக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப அனுபவம் இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறவங்கன்னா சந்தோஷங்க, நீங்கள் போகலாம். நான் யாரையும் எதுவும் சொல்லலை, ஆனால் பார்த்துங்க, ஜஸ்ட் சொல்கிறேன். வேறு லெவல் வியூஸ். நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே தண்ணி பாட்டில் வந்துட்டு 100 ரூபாங்க. ஏன்னா மலைக்கு மேலே இல்லை, அவங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால போல் 100 ரூபா ஒரு பாட்டிலு. சேம் 1 லிட்டர் பாட்டில் தான். ஓகேங்களா, மேலே இங்கே இது வரைக்கும் வந்துட்டிங்கன்னு, இந்த சாலிங்கோட இந்த இந்த சூப்பர் வரைக்கும் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கே வந்துட்டு ஒரு வாட்ச் டவர் இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்துட்டு ஒருத்தர் தானப்பிரபுன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு பெரிய கேனில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்காரு. செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணி குடிச்ச போது கூட அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஐயோ வேறு லெவலுங்க, டேஸ்ட்டு. அந்த தண்ணி குடித்தேன். இப்போ அதை தான் பாட்டிலில் நப்பியிருக்கேன். இப்போ போகணும், கீழே போகலான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் அங்கங்கே சுற்றிட்டு இவங்க கொஞ்சம் மவுண்டன் டியூ கொடுத்தாங்க. அதுதான் இப்போ ஏப்பமாக வந்துட்டுருக்குது. அவ்வளோதாங்க. இங்கே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் வந்துட்டு, உங்களுக்கு மழையும் தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா மூணு தெரியுதுங்களா, நடுவில் மூணும் தெரியும். அப்படியே கொஞ்சம் இப்படி வந்தோம்னா சன். பிரைட்னஸில் எதுவும் தெரியாத போல் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டுறேன். வேறு தான் இங்கே வந்துட்டு படைப்பாக வைக்கிறாங்க.
போர்டு இல்லைங்க, ஆனால் பார்க்குறீங்களா ஃபுல்லாக டிசைனாக இருக்குது. நம்ம சொன்னோம்ல தோ அந்த ஸ்தூப்பா. ஸோ நம்ம அப்படி வரும்போது நம்ம ஹாஸ்டல்லேருந்து லெஃப்ட் எடுத்த உடனே ஓகேங்களா, அங்கே தான் அந்த கடை. எடுத்த உடனே இருக்கிற கடைங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோ ஃபுல்லாக இருக்காரு, நம்ம ஆள் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் இங்கே பல்டான் தர்பார் ஸ்கொயரில் உட்காந்துருந்தேன். இங்கே சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், வைபெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு. அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த சின்ன பாக்கெட் பேக் இருக்கும் இல்லைங்க, லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன பாக்கெட் பேக் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாங்க, நேபாளிஸு, லோக்கல்ஸு, ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்குறாங்க. யாரும் பெருசாக வாங்கலை. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து போய் ஒரு கடையில் வந்துட்டு ஏதோ பன்னு மாதிரி ஒரு ஐட்டங்க, இங்கே வந்துட்டு ரஸ்க் மாதிரி ஆக்சுவலி இருக்குது, ஆனால் பண்ணுங்க ஓகேங்களா, அந்த ஐட்டம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் அங்கே வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பாட்டிக்கிட்ட சும்மா பேசின போது தாங்க தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஆக்சுவலி இந்தியா பசங்க கூட வந்திருக்காங்களாமா. அவங்க சொன்னது அப்படி தான், பசங்க கூட வந்தாங்களாமா, பசங்க விட்டுட்டு போயிட்டாங்களாமா. திரும்பி போகிறதுக்கு வழி இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணாங்களாம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கும் பெருசாக ஞாபகம் இல்லைங்க, எந்த இடங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்குங்கிற வழிய பெருசாக ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இது விற்றுட்டு இதில் வர காசில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் ஏன் இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அவங்களோட இது கேட்டதுக்கு. ஒரு 1.5 மணி நேரம் அவங்க கூட உட்காந்து பேசினேன். 2 பேக் நானும் வாங்கிட்டேன். தெரியல என்ன ஏமாத்துறதுக்காக அவங்க சொன்னாங்களா இல்லை நிஜமாவே இதுதான் அவங்க ஸ்டோரியான்னு. ஆனால் இதுதான் அவங்க நிஜமான ஸ்டோரின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. இப்போது ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல நிறைய பேர். ஆனால் பாவமாக இருக்கு அந்த பாட்டி. என் பாட்டியாக நினச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் சரிங்க, நல்ல ஒரு ட்ராவல் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டார்க் கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கும் பாட்டி சொந்தம் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப நாளாக பார்த்துக்க முடியலன்னா கூட இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுறாதீங்க. கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்களோட நிலைமையெல்லாம். அவ்வளோதாங்க. हाँ कर ले, बस दिखा रहा हूँ।
how advanced it is.